சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நாள் காலை திடீரென திரையுலகில் ஒரு செய்தி தீயாக பரவியது. கவியரசர் கண்ணதாசன் காலமானார். இந்த செய்தியை கேட்டதும் தமிழ் சினிமாவே ஸ்தம்பித்து போனது. அந்த சமயத்தில் கண்ணதாசன் புகழில் உச்சியில் இருந்தார். எம்ஜிஆர், சிவாஜி என தொடங்கி எல்லாரும் அவர் வரிகளுக்காக காத்திருந்த காலம் அது. செய்தி கேட்ட அடுத்த நிமிடம் பல ஸ்டுடியோக்களில் நடந்து வந்த படப்பிடிப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. கண்ணதாசனின் ஆருயிர் நண்பரான மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு பாடல் பதிவில் இருந்தார். செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில் அங்கேயே உறைந்து போனார். உடனடியாக பதிவை நிறுத்திவிட்டு அழுது கொண்டே கண்ணதாசன் வீட்டிற்கு ஓடினார். அங்கே ஏற்கனவே இயக்குனர் கிருஷ்ணன், பஞ்சு, ஸ்ரீதர், எம்.ஆர். ராதா என திரையுலகின் ஜாம்பவான்கள் எல்லாம் கண்ணீரோடு திரண்டிருந்தனர். கவிஞருக்கு என்ன ஆச்சு, எப்படி இறந்தார் என்று ஒவ்வொருவருக்கும் பதற்றத்தில் விசாரித்து கொண்டிருந்தார். வெளியே இவ்வளவு அம்மளித்தும்மளி நடந்து கொண்டிருந்த போது கண்ணதாசன் தனது வீட்டின் மாடி அறையில் ஜன்னல் வழியாக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். மக்கள் தன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள், தான் இறந்தால் யார் யார் வருவார்கள் என்பதை பார்க்க அவருக்கு ஒரு ஆசை. அதற்காகவே இந்த செய்தியை அவரே கிளப்பிவிட்டார். வெளியே எம்.எஸ்.வி. அழுது துடிப்பதை பார்த்த கவியரசருக்கு இதற்கு மேல் அவர்களை சோதிக்கக்கூடாது என்று தோன்றியது. திடீரென வீட்டின் கதவு திறக்கப்பட கண்ணதாசன் கம்பீரமாக நடந்து வந்து சோபாவில் அமர்ந்தார். செத்துப்போனதாக நினைத்த கவிஞர் நேரில் வந்து நிற்பதை பார்த்த அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சி விலகாத வகையில் எம்.எஸ்.வி. ஓடிச் சென்று கண்ணதாசனை கட்டி பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழுதார். உங்களுக்கு 100 வயசு கவிஞரே, யாரோ பாவி இப்படி செய்தி பரப்பிவிட்டானே என்று புலம்பினார். அப்போது கண்ணதாசன் சிரித்து கொண்டே சொன்னார், யாரையும் திட்டாதே விச்சு, இந்த செய்தியை பரப்பது நான்தான். நான் இறந்தால் எப்படி என்னை பார்க்க வருகிறார்கள், யார் யார் என்னை பார்க்க வருகிறார்கள் என்பதை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். அதனால்தான் நானே இப்படி செய்தியை பரப்பிவிட்டேன். இதை கேட்டதும் அங்கே இருந்தவர்களுக்கு அழுகையோடு சிரிப்பும் வந்தது. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே சில அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. ஆனாலும் கண்ணதாசன் இறந்துவிட்ட செய்தி கேட்டதும் எம்ஜிஆர் மிகவும் கலங்கி போனார். அவர் நேரடியாக வராவிட்டாலும் உடனடியாக ஃபோன் செய்து உண்மை நிலவரத்தை விசாரித்தார். நட்புக்கும் அரசியலுக்கும் இடையேயான அந்த மெல்லிய கோட்டை இந்த சம்பவம் நிரூபித்தது. பின்னாளில் எம்ஜிஆர் முதல்வரான போது கண்ணதாசனையே அரசவை கவிஞராகவும் ஆக்கினார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடிய கவியரசர் நிஜமாகவே ஒருமுறை மரணத்தை வென்று காட்டிய இந்தச் சம்பவம் இன்றும் ஒரு சினிமாவின் ரகசியம்தான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.